ஹாய் சிஸ்டர்ஸ், உளுந்த சாதம் உளுந்தஞ்சோறு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது கன்னியாகுமரி திருநெல்வேலி ஸ்பெஷல். இது துவையல் வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கருப்பு உளுந்து, உடைச்ச உளுந்து தான் எடுத்து வச்சுருக்கணும். அதை வச்சு தான் இது செய்கிறது. பூண்டு வந்து சேர்ப்பாங்க, ஆனால் நான் பூண்டு சேர்க்காம தான் இந்த சாதம் இதில் செய்திருக்கேன். ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து நல்லா வாசம் வர வரையும் வறுத்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் அரிசியும் போட்டு நல்லா கழுகி எடுத்து ஒரு 15 நிமிஷம் இதை ஊற வைக்கலாம். 15 நிமிஷம் கற்றுக்கப்புறம் அதை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போட்டுட்டு வெந்தயம், ஜீரகம், வத்தல், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி வந்து எந்த கப்புக்கு நம்ம அரிசி எடுத்தோமோ அதுக்கு 3 கப்பு தண்ணி போட்டு அரிசி, உளுந்து, தேங்காய், உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது வேகட்டும். இடையே எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வைக்கலாம். லாஸ்ட்டாக நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியது தான். ட்ரை பண்ணுங்கள்.